வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. மாயிகாவின் 80ஆம் ஆண்டு விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது. நாடு முழுவதிலும் மாயிகாவின் 80ஆம் ஆண்டு விழா மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதற்கு மாயிகா உதவி தலைவர் டத்து முருகையா பொறுப்பேற்றார். பேர் டத்து டி முருகையா. நான் மாயிகாவின் 80ஆம் ஆண்டு நிறைவு விழாவுடைய ஏற்பாட்டுக்குழு தலைவர். அதே சமயத்தில் மாயிகாவின் தேசிய உதவி தலைவரும் ஆவேன். இன்று நாம் திட்டமிட்டபடி 152 தொகுதிகள் எல்லா மலேசியா பூராவும் இன்றைக்கி எங்களுடைய குடும்ப தின விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்பு தான் நம்மளுடைய தேசிய தலைவர் மாண்புக்கு மரியாதைக்குரிய தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக இந்த விழாவை டிஆர் சீனிவாசகம் ஈப்போவில் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சி இங்கே உள்ள மக்கள் நிறைய பேர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இது முடிஞ்ச உடனே சுங்கசிப்பூர்லேயும் இந்த நிகழ்ச்சி நடக்கும். அதே சமயத்தில் எல்லா மலேசியாவில் உள்ள எல்லா தொகுதிகள்லேயும் ஆங்காங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள், கட்சிக்காரங்க மட்டுமல்ல பொதுமக்களையும் அழைத்து அவங்க என்ன இனம்னு பார்க்காமல் எல்லாத்தையும் அழைத்து இந்த குடும்ப தின விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இதன் வாயிலாக நம்முடைய ஒற்றுமை நல்ல சிறப்பாக உருவாகும் என்று நான் நம்புகின்றேன். ஒருவருக்கொருவர் ஒரு தொடர்பு இருந்துச்சு. இன்றைக்கி நான் பார்த்தேன், பல குடும்பத்தினர் பார்க்காதவங்கலாம் பார்த்தாங்க. அவங்களுக்கு அதாவது ஒரு பேர் மாற்றம் மற்றும் அவங்களுடைய தொலைபேசியோடைய நம்பர்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க தொடர்பில் தொடர்ந்து இருப்பாங்க நம்புகிறோம். அது மட்டுமல்ல, இது நாங்கள் திட்டமிட்டபடி 2வது நிகழ்ச்சியாக மலேசியாவில் நடக்குது. மொத்தத்தில் ஒரு 8 நிகழ்வுகளை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். இந்த மாயிகாவின் 80ஆம் ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி செய்திருந்தோம். அதில் முதல்ல கூட்டு பிரார்த்தனை நாடு தழுவிய அளவில் ரொம்ப சிறப்பாக 1 லட்சத்துக்கு மேலே உள்ள மக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இன்று ஏறத்தாழ ஒரு 5 லட்சம் பேர் கலந்துக்குவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா நாடு தழுவிய அளவில் எல்லா இனமும் கலந்துக்குது. அன்று கூட்டு பிரார்த்தனை இந்தியர்களுக்கு மட்டும்தான் செய்தோம். இப்போ சீன மலாய்க்காரர்கள்லாம் எல்லா பல தொகுதிகளில் அம்னோ, எம்சிஏ மற்ற பல கட்சிகள்லாம் கலந்துக்கிறாங்க. ஆகையால் நிச்சயமாக ஒரு பெரிய கூட்டத்தை எதிர்பார்க்குறோம். இன்றைக்கி சாயங்காலம் தான் தெரியும் எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு மலேசியா பூராவும். அதுக்கு பிறகு நாங்கள் முறையான தகவலை தெரிவிப்போம். வணக்கம், நான் தான் யுவராஜ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தாமான் டிஆர் இப்போ கோயில் இருக்கும். நான் தான் இப்போ பாராட்டின் மாயிகாவின் பண்டாராயாவோட தலைவர். இன்றைக்கு நம்ம 80வது வருடம் விழா, அதாவது அனிவர்சரி மாயிகாவோட கொண்டாடுறோம். இன்றைக்கு இந்த விழாவில் பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபேமிலி டே, எல்லா வித இனத்தினரும் சேர்ந்து நம்ம கொண்டாடுறோம். மாயிகா வெறும் ஒரு இனத்துக்கு இல்லை, எல்லாரும் கலந்து சேர்ந்து கொண்டாடுறோம். ஃபேமிலி டேஸ். இங்கே காலையிலே பசியார சாப்பாடு, அப்புறம் சில கேம்ஸ், அதோடு சேர்ந்து நம்மளுக்கு பரிசுகள்லாம் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒத்துமையான விழாவை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் இருக்குது. இதே மாதிரி தொடர்ந்து மாயிகா அடுத்த இதுலேயும் இன்னொரு 100 வருடம் 200 வருடம் எந்த வருடமாக இருந்தாலும் இதை தொடர்ந்து செய்யணும்னு மாயிகா என்றைக்கும் நம்ம தாய் கட்சி நம்ம தமிழர்களுக்கு இருக்கணும்னு நம்ம வேண்டிக்குவோம். பேராவில் நடைபெற்ற குடும்ப தின நிகழ்வுகளில் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் கலந்து கொண்டு மேலும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.